இல்ல நீங்க சொல்லுங்க உங்க சேனல்ல நீங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தோ வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க சொல்லியோ ஒரு இன்டர்வியூ சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் இல்லனா நாங்க வந்து எங்களுடைய 4th ஸ்டேட் தமிழ் ஊடகத்துல தேர்தலில் புழங்கிய 10,000 கோடி அப்படின்னு சொல்லி அரப்பூர் ஜெயராமன் தோழர்ட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டுக்கிறோம். அதுல அவரு நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க பதிவு பண்ணிக்கிறோம் நாங்க. நன்றி அருள்மொழிவர்மனுக்கு நன்றி. சமூக அக்கறையோட இருக்கீங்க. உங்க சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு பேர்? 4 லட்சம் பேர். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்க்கறான்? புதிய தலைமுறை இருக்கான், நியூஸ் 18 இருக்கான், நியூஸ் 7 இருக்கான், சேட்டலைட் சேனல், யூடியூப் சேனல் 2 மில்லியன் 3 மில்லியன் வச்சிருக்க சேனல். பொது பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர்? நீங்க ஒரு 20 பத்திரிகையாளர்கள் இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், டிவில அவங்க தான் இருக்காங்க, யூடியூப் சேனல்ல அரசியல் பேசுறவங்க இருக்காங்க. எத்தனை பேர் பேசுறாங்க சொல்லுங்க. சமூக கடமை என்னங்க? உங்களோட கடமை என்ன? ஊடகவியலாளர் கடமை. கொள்கை பேசுறது எங்க வேலைங்க? எங்க கொள்கை முன்னெடுத்து வைக்கிறோம். திமுக கொள்கை சரியில்லை, அதிமுக கொள்கை சரியில்லை, தாவேகாவோட கொள்கை சரியில்லை, அரசியல் பேசுறது எங்க கடமை. தேர்தல் நடத்தைகளை பொது பிரச்சனை பேச வேண்டியது யாருங்க? இதை நெறிப்படுத்த வேண்டியது யாருங்க? டிவி சேட்டலைட் சேனல் ஒரு ப்ரோகிராம் சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் 30 கோடிங்க ஒரு தொகுதிக்கு. நீங்க நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கல, நான் தமிழர் ஜெயிக்கல, திமுக ஜெயிக்கி தோக்கல அதெல்லாம் விட்டுருங்க. 30 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்காங்க. இது என்னங்க? இது முதல்ல இதை பேசுனது யாருங்க சொல்லுங்க. இதை பேச பொருள் ஆக்கிறீங்களா? தேர்தலை நெறிப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பங்காற்றுறீங்க? ஊடகங்கள நான் ஊடகங்களை குறை சொல்றேன்னா உங்க முதலாளி குறை சொல்லுவாரு. நீங்க வந்து கார்ப்பரேட் ஆயிட்டீங்க. குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச அட்ரஸ் பண்றது தேர்தல் ஆணையம் இவ்வளவு பண்ணாதீங்க, நெறிப்படுத்துறது. ஏன்னா இப்ப நான் சொன்னா என்ன சொல்லிடுறீங்க? உங்களோட இயலாம காசு கொடுக்க முடியல. அதான் சொன்ன கார்த்தி என்ன கேட்கிறாரு அவரு, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா மக்கள் சரிப்பட மாட்டாங்களா? இதவே சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்களா அப்படின்னு அவன் ஆதங்கத்துல பேசுறான். என்னடா பண்ண ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேணாமாங்க? நானும் வேலை செய்யறேன், நீ வேலை செய்யற, கொள்கையை சொல்லு, கோட்பாட சொல்லு. ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா இது எந்த வகை பணம் கொடுக்குறது? எவ்வளவு பணங்க? 30 கோடி. செந்தில் பாலாஜி எல்லாம் 50 கோடிக்கு மேல செலவாச்சுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கணக்கு. 50,000 ரூபாய் தங்கத்துல ஏதோ தோடு காசு எல்லாம். இது என்னங்க இது முறை? சரி, இது அவங்க செய்யறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க ரோல் என்ன? ரோல் ஆஃப் மீடியா என்ன? என்னது? இவர் இத்தனை சதவீதம் வருவாரு, இவர் இத்தனை சதவீதம் வருவாரு, இவர் இதை பண்ணுவாரு, அதை பண்ணுவாரு. இதுதானாங்க மக்கள்கிட்ட பிரச்சாரத்துல நாம் தமிழர் கட்சி அதிக வரவேற்பு இருந்ததுனால பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் அப்பயாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பத்தி பேசுனீங்க. போலி முடிஞ்சதுல இருந்து ஒரு சேனல் அதை பத்தி பேசுறாங்களா? நான் இவ்வளவு சொல்றேன், அப்நார்மலா நடந்துச்சு. சீமானனுக்கு பயங்கர பப்ளிக் கிரவுட் வந்துச்சு. கிரவுண்ட்ல நாங்க போகும்போது மக்களுக்கு வந்து ஆரவாரமான வரவேற்பு. நான் சொல்றது நான் ஒப்பிட்ட அளவுல சொல்றேன். 8.2% நாங்க வாங்கும்போது கிரவுண்ட்ல இவ்வளவு சப்போர்ட் இல்ல. இல்லாதப்ப 8.2% இவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கு எங்களுக்கு ஃபீல்ட்ல. அப்ப எங்களுக்கு எவ்வளவு சதவீதம் வரும்? இந்த போர்ஷனுக்காவது எங்களை அங்கீகரிச்சு ஒரு ஊடக விவாதங்கள்ல சீமானன் நாம் தமிழர் கட்சி யாரா ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் 4 தேதிக்கு மேல உங்க மூஞ்சி எல்லாத்தையும் கறி பூச தான் போகுது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எல்லார் மூஞ்சிலும் கறி பூசும், அது எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு நேர்மையற்று போய் நீங்க இருக்கிறீங்க. நேர்மை இல்லாம நியாயம் இல்லாம இருக்கீங்க. இது எப்படி ஒரு சமூகத்தை வழி நடத்தும் நினைக்கிறீங்க? நேர்மை எப்படி வழி நடத்தும்? எப்படி வழி நடத்தும்? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட பத்தி பேசாத ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. சமூக கேடு இல்லையா? சமூக சீர்கேடு இல்லையா? இப்படி போச்சுன்னா டெண்டர் தானங்க. ஏங்க தண்ணி விற்பனை பொருள் அல்ல, விற்பனை பண்டம் அல்ல. நான் தடை செய்வேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்வா, பெப்சி, கோக்கு, அக்வாஃபினா, கின்ல சின்ன தண்ணி முதலாளிங்க, அது அந்த மெஷினை வாட்டர் பியூரிஃபை மெஷினை தயாரிக்கிற முதலாளி, இப்படி எல்லா முதலாளிகளையும் என் கொள்கை கை வைக்குது. அண்ணன் சீமான் சொல்றது கை வைக்குது. இப்போ எவன் எங்களை சப்போர்ட் பண்ணுவான்? கார்ப்பரேட் ஃபண்டிங் நாங்க வாங்கிருக்கோமா? இல்ல. அப்ப எவன் தர மாட்டான்? ஏன்னா முதலாளிக்கு எதிராக பேசுறாரு. அப்ப யாரை நம்பி நாங்க பேசுறோம்? யாரை நம்பி? மக்கள் நம்பி, ஊடகங்கள் நம்பி, நேர்மையான பத்திரிகையாளர்கள் நம்பி தானே பேசுறாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க உங்களோட மௌனம் என்ன செய்யுதுன்னா, நாம் தமிழர் கட்சியை இன்டைரக்டா, நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு தேர்தல் வராம பாருங்க. எல்லாரையும் மறைமுகமா நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுங்கன்னு புஷ் பண்றீங்க, தள்ளுறீங்க. இல்லைன்னா உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களோட மௌனம் எங்களை தள்ளுது. அந்த இடத்தை எங்களை போக சொல்றீங்க, வற்புறுத்துறீங்க. அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தான். ஏன் தொகுதியில அதிமுக பணம் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? தங்கம் தென்னரசனை அதிமுக காரனுக்கு சேர்த்து கொடுத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? நீங்க போய் களத்துல எடுங்க. அதான் சொல்லல, நீங்க களத்தை விட்டுட்டு நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து. கொடுத்துட்டாரு. அப்ப அதிமுக பணம் கொடுக்கல, தாவேகால கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. அவர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. கொடுக்க வேண்டிய தொகுதி அண்ணன் காரைக்குடி சீமானன் நினைக்கிறாரு. மாங்குடி, தேர்போய் பாண்டி, விஜய் கேண்டிடேட் பிரபு 3 பேருமே பணம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? 3 பேருமே பணம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் மட்டும் கொடுக்கல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஊடகங்களோ இந்த பணம்லாம் ஒரு மேட்டரா? தேர்தலில் பணம் கொடுக்கறதுலாம் நீ சாதாரண மக்களே வாங்குறான். இந்த கருத்து இருக்குல்ல, மக்கள் வாங்குறான், வாங்காம போறான். அவனோட சூழல், அவன் வறுமை, அவனோட எண்ணமும் இருக்கும். மக்களை பத்தி விட்டுருங்க. நீங்க உங்க கருத்து உடனே பணம் கொடுக்கறது தவறு தாங்கன்னு போயிடுவீங்க ஒரு வார்த்தையில. நீங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்றீங்கல்ல, அதுல இது இல்ல. ஆனா உங்க கருத்தா கேட்கும்போது பணம் கொடுக்கறது தவறுன்னு போயிடுவீங்க. நான் உங்களோட நேர்மையை சொல்றேன். நேர்மை தயவு செஞ்சு சுயாய்வு பண்ணுங்க இந்த விஷயத்துல. தேர்தல் ஆணையத்தை பத்தி, தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை பத்தி ஒரு சேட்டலைட் சேனலோட விவாதம் நல்லா இருக்கு, சிறப்பா இருந்துச்சா? நாங்க ஃபோன் பண்ணி எங்க ஹைவேஸ்ல பறக்க மாட்டேன் நிக்குது. எங்க ஊர்ல தம்பி ஃபோன் அடிச்சு அண்ணே உள்ள காசு கொடுத்துருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு வந்து பறக்க மாட்டேன் நீ போய் குடுறான்றேன், கொடுத்து அம்மா உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கன்றாங்க. எங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வராதுங்க, அந்த ஏரியா வராதுங்க. ஹைவேஸ் 2 கிலோமீட்டர்ல உள்ள ஊர். இது என்ன வகையான செட்டப்? அப்ப தேர்தல் சீர்திருத்தம் என்னைக்கு நடக்கும்? நீங்க ஒரு பொது சமூகம் சீர்கேடுகளை அட்ரஸ் பண்ணும்போது தான் சீர்திருத்தத்துக்கு நவரும். பொது சமூகம் நான் அட்ரஸே பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இதான் அட்ரஸ் பண்ண மாட்டோம். நாங்க வந்து விஜய் பத்தி பேசுவோம். அவர் பாத்ரூம்ல இருந்து வெளில வந்துட்டாரா, குளிச்சிட்டாரா, குளிக்கலையா, திமுக வந்து எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும், அதிமுக இபிஎஸ் கூட்டணி எப்படி இருக்கு, இந்த கூட்டணி இந்த சீட் என்ன, இவர் நிக்கிறாரா நிக்கலையா, ஆளூர் சானவாசம் பாலாஜிக்கு சீட்டு கிடைக்கலன்றது ஒரு விஷயமாங்க. நாட்டோட பிரச்சனையா, பொது பிரச்சனையா? அதுக்கு நீங்க டிபேட் நடத்திட்டு இருக்கீங்க எல்லா பேரும். அந்த கட்சியோட முக்கியமான பிரச்சனை அது. அப்ப மக்கள் பிரச்சனை பொது பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க பொது சமூகம் சீர்கேடுகள் குறித்து நீங்க அட்ரஸே பண்ண மாட்டீங்கன்னா சீர்திருத்தத்தை நோக்கி யார் போவா? எப்படி போக முடியும்? இதை தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இது வந்து யாருமே பேசலன்றதா எங்களோட ஆதங்கம், கோவம். அப்ப நீங்க பொது சமூகத்தில் என்ன செய்யணும்? தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் சரியில்லை. தேர்தலில் கணக்கில் அடங்காத பணம். 30 கோடின்றது என்னங்க ஒரு தொகுதி? காசு மட்டும் நான் சொல்றது. 30 கோடின்றது ஓட்டுக்கு பணம் கொடுத்தது மட்டும். இதை தாண்டி யூடியூப் சேனல்ல, சமூக வலைதளங்கள் ஆடு, சேனல்ல ஆடு, இவங்களோட ப்ரமோஷன், ஒரு கூட்டத்துக்கு மக்கள் கூட்டிட்டு வரணும்னா, அண்ணன் இப்ப தங்கம் தென்னரசு வந்து ஒரு இடத்துல கூட்டம் போறாருன்னா அதுக்கு அந்த ஏரியாவில் இருக்க எல்லாரும் மக்கள் எல்லாம் கூட்டி வரணும். அதுக்கு சம்பளம் 300 ரூபா. காசு 300 ரூபா. உணர்வுல எல்லாம் வரல. ஏங்க நீங்க நாங்க சொல்றோம் 10 பேர் வர மாட்டாங்க. அவன் சொந்தக்காரனே வர மாட்டாங்க. தாவேகாவுக்கு இதே நிலைமை. காசு கொடுத்து தான் அவங்க கூட்டிட்டு வராங்க. காசு கொடுத்து அந்த பொறுப்பாளர்கள் உள்ள காசு கொடுத்து செலவு பண்ணிருக்காங்க. இப்ப நான் செலவு பண்ணிருக்கேன் 10 லட்சம் கூட நான் செலவு பண்ணல.
ஆனா 100% வேலை செஞ்சிருக்கேன் தொகுதி முழுவதும். ஏன் வாலண்டியர்ஸ் எல்லா பேரும் என் கட்சியில எல்லாம் கூட்டம் போட்டு அவன் செலவு, கொடி வச்சிருந்தா அவன் செலவுன்னு அவன் பிரிச்சு பார்க்கறான். அந்தந்த பகுதியில 8000 10,000 அவன் பார்க்கறான். தாவேக்கால என்ன நிலைமை? 1 கோடி 2 கோடி செலவு பண்ணிருக்கான் ஒருத்தனும். வேட்பாளர்லாம் தோத்து போனான்னு வச்சுக்கோங்க. இப்ப நாங்க ஏன் நம்பிக்கையா இருக்கோம்? தோல்வின்றது எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணல? நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம். நாங்க பெருசா நாங்க வந்து அப்படியே நான் கடனை வாங்கி அதை வாங்கி பதவி ஆசை அப்படி தெரியல. இவெல்லாம் எம்எல்ஏவே ஆயிட்டான். கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கான். எப்படி இப்ப இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண வேணாமா? பொது சமூகத்துல இப்ப தேர்தல் சீர்திருத்தம் எதனும் எப்படி போகும்? ஏங்க நீ ஒரு நியாயம் வேணாமா? அதுதான் சிந்தனை நேர்மை வேணும், அறிவு நேர்மை வேணும், உங்க தொழில் நேர்மை வேணும். ஒரு மைக் எடுத்து நீங்க மைக் பேசி கேமரா வச்சு பேசுறீங்கன்னா அந்த தொழில் கொஞ்சம் நேர்மையா இருங்க. மக்களுக்கு தானே பேசுறீங்க, உங்களுக்காக பேசல. நீங்க பாட்டுக்கு ஒன்று சொல்லி விட்டு போறதா? நீங்க ஒரு ப்ரமோஷன் ஒரு நரேஷன் செட் பண்றீங்கன்னா எதனால இப்போ ஒண்ணு இல்லங்க. நம்ம இவ்வளவு பேசுறோம். இப்போ நேரம் தாவேக்காவை குறித்து நம்ம பேசுறோம். திமுக குறித்து இப்போ நம்ம பேசணுமா? அவலம் ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணது. ஏடிஎம்கே பல தொகுதிகளில் திமுகவுக்கு விட்டு கொடுத்துருச்சு. ஏன் தொகுதியில விட்டு கொடுத்துருச்சு? போட்டியே போடல. அவலம். அவனும் ஓட்டு காசு கொடுக்குறான். அவலம். ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், கூப்பன் தரேன்னு மக்களை ஏல விடுறான். அவலம். விவசாய சங்கம் நேர எதிரா இந்த தடவை வந்து தமிழ்நாட்டில் இருந்த விவசாய சங்கங்கள் திமுகவுக்கு எதிராக இருந்துச்சு. எந்த கேம்பெயின்லயும் வரல. மிகப்பெரிய மாநாடு போட்டு சொன்னாங்க. வெளியில வரல. பிஆர் பண்ணலாம் பேசினாரு. ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாம் உண்மையிலேயே இவங்க எல்லாம் சிந்தனை நேர்மையாளர்களா? இப்ப நீங்க பேச வேண்டியது இப்ப நம்மளே சொல்லுங்க. அரை மணி நேரமா பேசுறோம். இதுதான் நரேஷன். அப்ப சிந்தனை நேர்மை இல்ல, அறிவு நேர்மை இல்ல, அரசியல் நேர்மை இல்ல, தொழில் நேர்மை இல்ல, எந்த நேர்மை இல்ல. இந்த நேர்மை நான் ஜெயிக்கிறேன், என்ன எதிராக பேசுங்கன்றேன். நான் பண்ற தவறுகளை பேசுங்க. நான் இவங்க கொள்கை பிரிவினைவாதம் பேசுறதுன்னு சொல்றான்ல, சொல்லிட்டு போங்க. இவன் வந்து நீங்க எப்பயும் பேசுற மாதிரி தெலுங்கு இருக்குது, கன்னடருக்கு எதிராக பேசுங்க. இவர் வந்து பிராக்டிகலா பேச மாட்டாருன்னு சொல்லுங்க. விமர்சனங்களை என்ன வேணாலும் பேசுங்க. வேணானே சொல்லல. நான் மக்கள்கிட்ட போறேன், மக்கள் என்ன ஆதரிச்சா ஓட்டு போட போறேன், இல்லைன்னா இல்ல விட்டுருங்க. நேர்மையா எல்லார பத்தியும் பேசுங்க. எல்லாத்தையும் பத்தி நேர்மையா பேசுங்க. இருக்கிறத பேசுங்க. கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டுல திரை கவர்ச்சி, திரை போதை அப்படிங்கிற அதிகமாக இருக்கும்போது அது ஒருத்தர் வரவேற்குது அப்படிங்கிற நம்ம ஏற்க மறுக்கிறோமா நான் கேட்கிறேன். சரி, அது நிராகரிக்கிறீங்க. சரி, நான் நிராகரிக்கல. விஜய் முதலமைச்சர் ஆகிறாரு. இல்ல முதலமைச்சர் நான் சொல்றேன் இல்லங்க, இந்த போதைனால ஆகிறாரு. ஆகட்டும். நான் தேர்தல் நின்னு எனக்கு தோல்வி, அவருக்கு வெற்றி, ரைட். உங்க வேலை என்ன? ஒண்ணுமே தெரியாதவன் ஒருத்த முதலமைச்சர் ஆகுறான். உங்க கருத்து என்னன்னு நான் கேக்குறேன். முதலமைச்சர் அவர் ஆவாரா ஆகலன்றது பிரச்சனையா, பொது பிரச்சனையா? இல்ல நான் ரொம்ப தெளிவா உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவருடைய திறன் என்ன, அவர் ஐடியாலஜி என்னங்கிறது தனி, அவருக்கு இருக்கிற ஆதரவுங்கிறது தனி. நீ இத பத்தி பேசுற, இதையும் சேர்த்து பேசுன்னு கேக்குறது எப்படி சரியா இருக்கும்? நீங்க ரைட், நீங்க ஆதரவு பத்தி பேசுறீங்கல, எங்களுக்கு இந்த ஆதரவு ஏன் பேசல? யார் பேசல? பேசாதவங்க பத்தி கேளு. பேசாதவங்க தான் பேசல. நான் சொல்ல வரது பொலிட்டிக்கல் நரேஷன் சொல்றேன். சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்ப வந்து ஊடகங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோ இல்ல வெறுப்புலயோ நான் பேசுறதா நினைக்கிறேன். நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க இதை அட்ரஸ் பண்ணலைன்னா சமூக சீர்கேடான விஷயம் வந்து நிக்கும், வெற்றி அடையும் சொல்றேன். உங்களோட ரோல் என்ன? சமூகத்துல ஒரு உரையாடலையும் ஒரு விவாதங்களை உருவாக்குறது உங்களோட ரோல். இதை செய்யலைன்னா தவறுதலான ஆட்கள் வருவாங்கன்ற. இல்ல மாத்துறதுக்கு எதிராக நம்ம பண்ண கேம்பெயின் என்ன, அதை நம்ம சுட்டி காட்டினது என்ன, இதை தான் நான் கேட்கிறேன். அது சோஷியல் மீடியால போட்டோம் நல்ல வியூஸ் வருன்றது போறதும், அதை பத்தி பேசினா டிவி சேனல்ல சேட்டலைட் சேனல்ல பாப்பாங்கன்றதும், அது பாப்பாங்கறத விட்டுட்டு இதை கண்டிக்கிறமா கண்டிக்கலையா, இதை எப்படி நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இதை குறைக்கிறதுக்கு செய்யலாம். இது என்ன நடந்துச்சு? அப்படிதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது. இப்போ என் தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவர் வந்து 2 நாள் தேர்தலுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்றாரு. கம்பிக்குடி கால்வாய் திட்டம் நான் நிறைவேற்றிட்டேன், அண்ணன் தங்கம் தென்னரசு சொல்றாரு. நிலையூர் கம்பிக்குடி அது ஒரு திட்டம் இருக்கு, அரசாங்கம் நிறைவேற்றினேன். வைகை குண்டார் திட்டத்தை அங்கே ஒரு 2 ஆறு இருக்கு, அதை இணைக்கிற திட்டம் இருக்கு, நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு. பிரச்சாரத்தில் சோஷியல் மீடியால இருக்கு பாருங்க. அங்க காஞ்சி கருவாடா போயிருக்கா, இணைக்கவும் இல்ல, திட்டம் நிறைவேறவும் இல்லையா, நிறைவேற்றும். ஆனா ஒரு கேம்பெயின்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இது யார் அட்ரஸ் பண்றது? இப்போ நான் சொன்ன உடனே எதிர்க்கட்சி சொன்னோம்னு சொல்லுவீங்க. பொது சமூகம் அதை அட்ரஸ் பண்ணும்ல. அப்பதானே வாக்காளர்கள்ட்ட போகும். வாக்காளர்களோட கவனத்துக்கு போனா வாக்கு மாத்தி செலுத்துவாங்க. மாத்தி செலுத்தினா வேற ஆள் வருவாங்க. இந்த திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழல் வரும். அப்பதானே இந்த மக்களோட குறைகள் தீர்க்கப்படும். இப்போ இந்த எதுவுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது, மக்கள் கூட்டத்துக்கு, அரசியல் தலைவர்கள் கூட்டத்துக்கு 300 ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே சொல்றேன். இபிஎஸ் போறது, ஏடிஎம்கே பிரச்சார கூட்டம், டிஎம்கே பிரச்சார கூட்டம், தாவேகா பிரச்சார கூட்டம், எல்லாத்துக்கும் காசு கொடுத்து போறாங்க. மந்தியா என்ன ஒரு அம்மா கேக்குது, ஏப்பா என்னப்பா 10-15 பேர் தான் ஓட்டு கேட்க வரீங்க, 5 பேர் தான் இருக்கீங்க, பெருசா வந்தா தானப்பா வாக்கு மக்கள் போடுவாங்க. இது என்ன மனநிலை உங்களுக்கு? பாவம். இப்போ என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நான் என்ன செய்யணும்னா, நான் காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வரணும். ஏன்னா என் கட்சியில் வரவங்க வாலண்டியரா ஒரு நாள் சம்பளத்தை விட்டு வரான். நான் அவனுக்கு காசு கொடுக்க முடியாது. 300-500 சம்பளம் கொடுக்க முடியாது. கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என் செலவு எவ்வளவு வந்துடும்? 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் மினிமம் வந்துடும். இப்போ இந்த 35 லட்சம் ரூபாய் நான் ஒரு வழக்கறிஞரா நான் என்ன செய்வேன்? கடன் வாங்கணும். கடன் வாங்கலைன்னா குவாரிக்காரன் காசு வாங்க, அவன்கிட்ட காசு வாங்க, இவன்கிட்ட காசு வாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க கண்டிச்சா தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு நேர்மையான அரசியல் வரதுக்கான வாய்ப்புகள் வரும். இது எல்லாமே வரும். நான் கண்டிக்கவே மாட்டோம். நாங்க ஆதரவு இவரோட ஆதரவு பார்ப்போம். ஆனா ஒரு நாள் பேசுங்க ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு. அடுத்த நாள்லாம் வேற பேசுங்களேங்க. விஜயால் யாருக்கு பாதிப்பு, இது என்ன விஜயால் என்ன ஆகும் அப்படிதான் பேசுறாங்க. என்னங்க அது? எனக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தரமா இருக்கு. டெய்லி விஜய்னா ஏற்கனவே அவன் சைக்கோ வாய்ப்பு இருக்கிறான். எல்லா பேரும் திரும்ப விஜய் சைக்கோவானா? எல்லா பேரும் நீங்களும் ஊடகங்கள் அப்படிங்களா? ஊடகங்களை விடுங்க. நான் ஊடகங்களை கூட ஒரு கம்பெனியை விடுங்க, ஒரு நிறுவனத்தை கூட விட்டுருங்க. பத்திரிகையாளர் அங்க போய் உட்காரீங்களா? அதுல என்ன பேசி ஒருத்தர் 2 பேர் தான். அதுவும் அதான் சொல்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆயிடுறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்க, அவரோட கருத்து அந்த கட்சியோட கருத்து போயிடும். ஜென்ரலா பேசுறதுக்கான ஆளே இல்லாம போச்சு.